கத்தாரில் உள்ள அமெரிக்க இராணுவ தளம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, வணக்கம். இந்த தாக்குதலால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் எந்த அளவுக்கு வெளிவந்திருக்கு? முழு தகவல்கள் என்ன? வணக்கம். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான மோதல் நாளுக்கு நாள் விஸ்வரூபம் எடுத்து வருகிறது. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. இந்த சூழல் தற்போதைய நிகழ்வாக ஈரானானது அமெரிக்காவின் ராணுவ தளங்களை தற்போது இலக்கு வைத்திருக்கிறது. அதாவது இந்த நிகழ்வை பார்த்தோம் என்றால் இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. அதாவது ஈரானில் அணு ஆயுதங்கள் இருப்பதாகவும் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரித்து வருவதாகவும் குற்றம் சாட்டி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதற்கிடையே அமெரிக்கா ஈரானில் உள்ள முக்கிய அணு மின் நிலையங்கள், அதாவது அணுசக்தி தளவாடங்களை குறிவைத்து ஒரு தாக்குதல் நடத்தியது. விமான வான்படை தாக்குதலாக அமைந்தது. இதற்கு ஈரான் தரப்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. நிச்சயமாக நாங்கள் பதிலடி கொடுப்போம், அமெரிக்காவிற்கு ஒரு மோசமான பின்விளைவை சந்திக்கும் என்றும் ஈரான் தரப்பில் எதிர்க்கப்பட்டிருந்தது. இத்தகைய சூழல் தனது அண்டை நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை ஈரான் குறிவைத்திருக்கிறது. குறிப்பாக கத்தாரில் உள்ள, அதாவது கத்தார் தலைநகர் தோஹாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை ஈரான் தற்போது ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அதாவது கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் தற்போது தாக்கப்பட்டிருப்பதாக பிடிஐ மற்றும் ஏனைய உள்ளிட்ட செய்தி நிறுவனங்கள் தற்போது தகவல் தெரிவித்திருக்கின்றன. இது மட்டுமின்றி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கத்தாரில் வான்பரப்பு ஏற்கனவே மூடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி மற்றொரு அண்டை நாடான ஈரானின் மற்றொரு அண்டை நாடான ஐக்கிய அரபு அமீரகத்திலும் வான்பரப்பு மூடப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது மட்டுமின்றி கூடுதலாக ஈராக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்திலும் ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல்கள் தெரிவித்திருக்கிறது. அதாவது தனது அண்டை நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி ஈரான் தற்போது அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுத்து வருகிறது. இதனால் இந்த போர் பதற்றம் மேலும் அதிகரித்து மத்திய கிழக்கில் ஒரு அசாதாரண சூழல் நிலவுகிறது. நன்றி பாலாஜி, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.